கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தியும் ரேவதியும் கார்ல போயிட்டு இருக்காங்க கலசத்தை எடுத்துக்கிட்டு. அப்பதான் ஒரு அம்மா ரோட்ல ஐயா என் குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு, தயவு செய்து வந்து நிறுத்துங்க ஐயா, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும்னு கெஞ்சி கேட்குறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் மனசெலவி சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் சந்திரா சொல்றாங்க அந்த டிரைவரை நம்புறது வேஸ்ட், அவனும் அந்த சிவனாண்டியோட ஆள், அதனால அவன் நிச்சயமா கலசத்தை கொண்டு வர மாட்டான் பாருங்கங்கிறாங்க. ஆமாம்மா, அந்த டிரைவர் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவன் நிச்சயமா கலசத்தை கொண்டு வர மாட்டான், அவனும் உள்பாடுதான்னு பேசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் திடீர்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது, அவன் என்ன செய்யறான்னு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ஐயோ அக்கா, அவனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க போல இருக்கே, அவனை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கேன்னு நினைக்கிறாங்க சந்திரா. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் அந்த குழந்தைய கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. டாக்டர் அம்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த குழந்தை பிழைக்கிறதே கஷ்டம், உடம்பு பூரா விசை ஏறிச்சுங்கிறாங்க. அந்த அம்மா தலைதலையா அடிச்சுக்கிறாங்க. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, டாக்டர் அம்மா முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்திடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு ஆறுதல் சொல்றாங்க. குழந்தையோட அப்பா சேட்டு அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்றாங்க, எங்க இருக்கேன்னு கேட்குறாங்க. ஐயோ நானே எவ்வளவு தூரம் உனக்கு எடுத்து சொன்னேன் அந்த கலசத்தை வாங்கி வைக்காதேன்னு, நீ கேட்டியா? அந்த கலசத்தை வாங்கி வச்சதுனால இப்போ நம்ம குழந்தை வீட்டுக்கு வெளியில் விளையாடிட்டு இருந்த குழந்தைய பாம்பு கடிச்சிருச்சு, இப்போ உடம்பு பூரா விஷமேறிடுச்சு, தயவுசெய்து சொன்னா கேளு, அந்த கலசத்தை கொண்டு போய் கோயிலையே சேர்த்துடையா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. சேட்டும் பயந்துக்கிட்டு சரி நான் போய் கலசத்தை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி பணத்தை பூரா திருப்பி கொண்டு போய் அந்த ரவடிகிட்ட கொடுத்துட்டு தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, அந்த கலசத்தை திருப்பி கொடுத்துருங்க, இப்போ என் குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குதுன்னு கெஞ்சி கேட்குறாங்க. சேட்டு நீ வித்துட்ட, நாங்கள் வாங்கிட்டோம், அதை பார்சல் பண்ணியாச்சு, இனி திருப்பி கொடுக்க முடியாது, நீ போய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேட்டுவும் அழுது கண்ணீரோட வெளியே நின்று நிற்கிறாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் குழந்தைக்கு தேவையான மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்து டாக்டர் அம்மாட்ட கொடுக்குறாங்க. இந்த பக்கமா ஃபோன் வருது, ஃபோன் வந்தது அந்த சேட்டம்மா ஃபோன் எடுக்கிறாங்க. யோ கலசத்தை வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டதுமே கார்த்தியும் ரேவதியும் டக்குன்னு நின்று பார்க்குறாங்க. நானும் கையில் காலையெல்லாம் விழுந்து கெஞ்சி பார்த்துட்டு அந்த கலசத்தை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம குழந்தை எப்படி இருக்குங்கிறாங்க. இன்னும் அப்படியே தான் இருக்குங்கிறாங்க. சரி இரு நான் ஹாஸ்பிட்டல் வரேன், சேட்டு ஹாஸ்பிட்டல் வராங்க. கார்த்தி சேட்டம்மா கிட்ட ஏமா கலசத்தை பற்றி பேசுனீங்கல்ல அது என்ன விவரம்னு கேட்குறாங்க. அந்த கலசத்தை என் வீட்டுக்காரர் தான் இங்கிருந்தோ விலைக்கு வாங்கிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் தான் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துருச்சுங்கிறாங்க. அப்படி அந்த கலசம் எங்கள் வீட்டில் இருந்து தான் காணாமல் போச்சு, கலசத்தை கரெக்டான நேரத்தில் நாங்கள் கொண்டு சேர்த்தணும், எங்கள் குடும்ப மானமே போயிடும், எப்படியாவது நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும்னு கேட்குறாங்க ரேவதி. என்னம்மா எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்காம உதவாமல் இருப்போமா, நாங்கள் செய்கிறோங்கிறாங்க. அந்த சேட்டு அப்போ தான் உள்ள அழுதுகிட்டு ஓடி வந்து பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் இவங்க யாருங்கிறாங்க. இவங்க தான் பொண்ணுக்கு உதவணுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க நன்றியை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டேங்கிறாங்க சேட்டு. சார் அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் வீட்டிலேருந்து கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்களா அந்த கலசம் எங்களுக்கு திரும்ப வேணும் சார் அப்படின்னு காட்டி கேட்குறாங்க. சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அது ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு வித்துட்டேன், திரும்ப கேட்டால் என்ன அடித்து வெளியே மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்க சார், அதை திரும்ப கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி அந்த கம்பெனியோட அட்ரஸை சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன்னு காட்டி கேட்கவும் அட்ரஸ் சொல்றாங்க சேட்டு. சரி நான் போய் பாத்துக்கிறேன்ட்டு கார்த்தியும் ரேவதி அங்கிருந்து போறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட அவசரப்படுத்துறாங்க. என்னக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர்க்காரங்க வந்து கலசத்தை வாங்கிட்டு போறதுக்கு வருவாங்க, இன்னும் அந்த டிரைவர் பையன் வரல, இன்னுமா அவனை நீ நம்புறேங்கிறாங்க. இங்க பாரு சந்திரா நீ டென்ஷன் படுத்தாத, அந்த டிரைவருக்கு திரும்ப ஃபோன் பண்ணுங்கிறாங்க. ஃபோன் பண்ணா அவன் எடுக்கலைங்கிறாங்க. திரும்ப அவனை வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்க, அவன் தான் திருடன்னு சொன்னாலும் நீ ஏக்கா நம்ப மாட்டேங்கிற. சந்திரா திரும்ப இதவே பேசாத, அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கோம், அது என்னதான் பண்றான்னு நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதுக்கப்புறமும் பேச முடியாம நிக்கிறாங்க சந்திரா. சேட்டு சொன்ன கம்பெனியில் போய் கார்த்தியும் ரேவதியும் கலசத்தை கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்க, அதை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேங்கிறாங்க. என்ன விலை கொடுத்துருந்தாலும் அதை நாங்கள் திருப்பி கொடுத்துட்றோம், நீங்கள் முதல்ல கலசத்தை கொடுங்கங்கிறாங்க. அப்படி கொடுக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ போலீஸுக்கிட்ட சொன்னா தான் நீ கொடுப்பியா? போலீஸுக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா, கம்பெனியே இழுத்து மூடி சீல் வச்சிருவாங்க, பரவாயில்லையான்னு கேட்குறாங்க. சார் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, நான் அவங்க கலசத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லி கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் கலசத்தை எடுத்துகிட்டு வரும்போது ஊர்க்காரங்க எல்லாரும் வாத்தியம் மேலதாளத்தோட கலசத்தை எடுத்து போறதுக்காக வர்றாங்க. இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி பார்த்துட்டாங்க. என்னது ஊர்க்காரங்க எல்லாரும் வராங்களாங்கிறாங்க. ஐயோ ஆமாம், அவங்க எல்லாரும் வரும்போது கலசம் நம்ம பூஜை ஏரியில இருக்கணும், கலசம் திருட்டு போய் வந்திருக்குன்னு சொன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க, நீ சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்னு ரேவதி கேட்குறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு பக்கமா வந்துட்டாங்க. போச்சு நம்ம மான மரியாதை எல்லாமே போக போகுது, இன்னும் அந்த டிரைவர் பண்ண நம்பிக்கிட்டே இருக்கியக்கா. ஏக்கா நான் தான் சொன்னேனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்லி, நீ தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அந்த டிரைவர் பையனை போய் இவ்வளவு நம்புறியக்கா, ஊர்க்காரங்க முன்னாடி உன்னோட மான மரியாதை எல்லாம் போக போகுதேக்கா, அந்த அங்கலப்பில் தான் நான் உன்னை பேசுறேன்க்காங்கிறாங்க சந்திரா. அக்கா நான் இப்போ கூட சொல்றேன், அவன் சிவனாண்டியோட ஆள் தான், அதனால தான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஊர்க்காரங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு பக்கமா வந்துட்டாங்க, இப்போ என்னதான் பண்றதுங்கிறாங்க. நானும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்போ என் நம்பிக்கை குறையுதுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்பதான் ரேவதியோட சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்க கார்த்தி கலசத்தோட வந்து நிற்கிறாங்க. அப்பா இவ்வளவு நேரமா பயந்தே போயிட்டேன், அம்மாடி இப்பதான் என் வயிற்றுல பாலை வாத்த மாதிரி இருக்கு, கரெக்டான நேரத்தில் கலசத்தை கொண்டு வந்து சேர்த்திட்டீங்க. ஆமா இந்த கலசம் உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. ஏமா இப்போ அதுவா முக்கியம், முதல்ல ஊர்க்காரங்க வரதுக்கு முன்னாடி கலசத்தை கொண்டு போய் பூஜை அறையில வையணும்னு சொல்றாங்க ராஜா. ஆமா இந்தா அப்படின்னு சொல்லி ரேவதி கிட்ட கொடுக்குறாங்க. சந்திரா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க,
இவன் எப்படி கலசத்தை எடுத்தான், கலசத்தை காணான்னு இவன் பேர்ல திருட்டு பழி சுமத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்னு நினைச்சோம். நம்ம பிளான்ல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டானே. ச்சே, எப்படியும் கலசத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டானே. இவனுக்கு என்னதான் பண்றதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா. இவன் போய் கலசத்தை எடுத்துக்கிட்டு வந்த போதே நம்மளை பத்தி ஏதாவது இவனுக்கு தெரிஞ்சிருக்குமா, நம்ம பிளான் ஏதாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்மளை இப்படி குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சந்திராவுக்குள்ள தனிப்பட்ட ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. கார்த்தியை பாக்குறாங்க, திருட்டு மொழி முழிக்கிறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருக்காங்க சந்திரா. ரோஹிணி, துர்கா, சுவாதி இவங்க எல்லாருமே கார்த்திக் போய் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா சாமுண்டீஸ்வரி கூட நன்றி பார்வையோட பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல வேலை, கரெக்டான நேரத்துல என் குடும்ப மான மரியாதை, என்னோட மான மரியாதையை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகே சந்திரா மேலேயும் சிவனாண்டி மேலேயும் சந்தேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துவாங்களாங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.